அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். சார் சண்டே கிளாஸ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அப்பொழுது முடிவு. அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன செய்யப்படுமா? பூமி எங்கும் என்ன செய்யப்படும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன வருமா? முடிவு வரும். அல்லேலூயா. அப்பொழுது என்ன வருமா? முடிவு வரும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை, இந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதை சில பிரிவுகளாக நாம் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். இந்த அப்படி இந்த பைபிள். அப்போ இந்த பகுதிகளை நாம் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா, 1 முதல் 2 வசனங்கள் அங்கு ஆலயத்தினுடைய அழிவை குறித்து அங்கு சொல்லப்படுது. 1 முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது? ஆலயத்தினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறார்? சொல்லுகிறவராக இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, அங்கு அங்க நம்ம பார்க்கும் பொழுது 3 முதல் 14 வசனங்கள் எதை சொல்லுகிறது என்றால், பேரழிவுகளின் ஆரம்பத்தை அது என்ன செய்கிறது? சொல்லுகிறது. பேரழிவுகளின் ஆரம்பத்தை அது என்ன செய்கிறது? சொல்கிறது. அதே போல 15 முதல் 28 வரைக்கும் மகா உபத்திரவத்தை குறித்து அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. 15 முதல் 28 வரைக்கும் மகா உபத்திரவத்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. 29 முதல் 31 வரைக்கும் மனுஷகுமாரனின் வருகையை குறித்து என்ன செய்கிறது? சொல்லுகிறது. 29 முதல் 31 வரைக்கும் மனுஷகுமாரனுடைய வருகையை குறித்து சொல்லுகிறது. 32 முதல் 35 வரைக்கும் என்ன சொல்லுகிறது என்றால், அத்திமரத்தினுடைய அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கு பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்த 36 முதல் 44 வரைக்கும் அதாவது தெரியாத நாள் மற்றும் மணி நேரத்தை குறித்து சொல்கிறார். அவர் எப்ப வருவார்னு அவருக்கு என்ன செய்யாது? தெரியாது அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். கடைசியாக 45 முதல் 51 வரைக்கும் உண்மையுள்ள அல்லது நம்பிக்கையற்ற வேலைக்காரர்களை குறித்து என்ன செய்கிறது? சொல்லுது. உண்மையுள்ள அல்லது நம்பிக்கையற்ற வேலைக்காரர்களை குறித்து இங்க என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன சொல்லப்படுகிறதுனா, 1 முதல் 2 வசனங்கள் தேவாலயத்தின் அழிவை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்ப இதுல நம்ம முக்கியமான வசனம், நம்ம வாசித்ததான வசனம் 14வது வசனமாக அது என்ன செய்கிறது? இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா பக்கமும் அறிவிக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய முடிவு வரும். அல்லேலூயா. உலகத்தினுடைய முடிவு என்ன செய்யுமா? வரும் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு சிலர் சொல்றாங்க ரகசிய வருகை இருக்கிறது என்று. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? ரகசிய வருகை இருக்கு. ஒரு சிலர் ரகசிய வருகை இல்லை என்று பல கூற்றுகள் இங்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் திருடனை போல என்ன செய்கிறாரா? வருகிறார். அப்ப திருடனை போல வருகிறார்னா யாருக்கும் தெரியாம என்ன செய்கிறார்? வருகிறார். அதுதான் என்னதை குறிக்கிறது என்றால், ரகசிய வருகையை என்ன செய்கிறது? குறிக்கிறது. எல்லாரும் அவரை காண்பார்கள் என்று சொல்லுவது அது எதை குறிக்கிறது என்றால், அவருடைய பகிரங்க வருகையை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இங்கு நாம் பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறதான அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்னது வருமா? முடிவு வரும். 13வது வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். இப்ப நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? எந்த காலகட்டத்தில் இருக்கோம்? இதுல வாசிக்கும் பொழுது நீங்க எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க? எங்களுக்கு எந்த காலகட்டம் இருந்தா என்ன பரவாயில்ல, ஒரு மணியான முடிச்சு வீட்டுக்கு என்ன செய்ய. அப்ப இங்க சொல்லப்படுகிறது 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்?
கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு என்ன செய்யாது, உடனே வராது. அல்லேலூயா. அப்ப யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுறீங்களா? எங்களுக்கு குண்டு விழுந்தாதானே பாஸ்டர் தெரியும், அங்க எங்கேயும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, விழுந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப யுத்தங்களின் செய்திகளையும் நாம் என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே என்ன செய்யப்படும், கட்டப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு ஒலிவ மலையிலிருந்து இதை என்ன செய்கிறார், ஆலயத்தை காட்டுறாங்க சீசர்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது இடிக்கப்பட்டு 3 நாளிலே என்ன செய்யப்படும், கட்டப்படும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் முதல்ல யார் மூலம் கட்டப்பட்டது? சாலமோன் மூலம் என்ன செய்யப்பட்டது, கட்டப்பட்டது. அதுக்கடுத்து ஏரோது என்ன செஞ்சான், அவன் விரிவாக்கம் என்ன செஞ்சான், பண்ணினான். அது பிறகு சிறையிருப்புல இருந்து போனவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கட்டினாங்க. அப்ப இப்படி கட்டப்பட்டது. அப்போ விரிவாக்கம் பண்ணது யாருன்னா ஏரோது காலத்துல. அப்ப இந்த ஏரோது காலத்துக்கு முன்னாடிதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த காலகட்டத்துல நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் சொல்றாரு, இது இடிக்கப்படும், 3 நாள்ல என்ன செய்யப்படும், கட்டப்படும் என்று. ஏன்னா இந்த ஆலயம் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல என்ன செஞ்சா ஆச்சு. அது எப்படி ஒரே நாள்ல இடிக்க முடியும் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனமும் என்ன செஞ்சது, நிறைவேறின. ரோமானியர்களுடைய காலத்துல, நீரோ மன்னன் காலத்துல அவர்கள் போய் அந்த ஆலயத்தை, அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அதுல ஒரு குடிகார போர் வீரன் குடிக்கும் பொழுது தீய பத்த வச்சு அது என்ன செஞ்சிருச்சு, எரிஞ்சிச்சு. எரிஞ்ச உடனே ரோமானியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இதுல உள்ள தங்கத்தெல்லாம் அவர்கள் எடுக்கும்படியாக அதை இன்னும் என்ன செஞ்சாங்க, தீ வச்சு கொளுத்தி அதை என்ன செஞ்சாங்க, அந்த தங்கம் அங்க இருந்ததான எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, விலை உயர்ந்ததெல்லாம் என்ன செஞ்சாங்க, கொள்ளையடித்தார்கள் என்று என்ன செய்யப்படுகிறது, சரித்திரம் சொல்லப்படுது. அப்ப முதல் தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சது, நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. அப்ப 2வது அங்க நம்ம பார்க்கிறோம், அதுல பார்க்கும் பொழுது 3 இருந்து 14 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் அப்போ உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப இதை கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை, ஏனெனில் அநேகர் வந்து அப்ப பாருங்க, என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன செய்வார்களா, வஞ்சிப்பார்கள். 1844 வில்லியம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து, அவர் வந்து ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லி கடைசியில் என்ன சொன்னாருன்னா, நான் தான் கிறிஸ்து என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னார். அதே போல பாலாஸ் லாரிங்கிறவரு இங்க திருநெல்வேலியில இருந்தாரு, அவர் பயங்கரமான ஊழியக்கார். அப்ப அவரு ஆண்டவர் வருகிறார்னு சொல்லி பெரிய திரள் கூட்டத்தை கூட்டி கடைசியில பாத்தீங்கன்னா நான் தான் இயேசு அப்படின்னு என்ன செஞ்சாரு சொன்னார். இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், இந்த யார பவுலை பின்பற்றி நிறைய பேர் போகும் பொழுது அந்த கமாலியல் சொல்லுகிறார், நீங்க வந்து அப்படியே விட்டுருங்க, அது உண்மையா தெய்வத்தினால நடந்திருந்தா அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனா மனுஷனால் நடந்தா அதுல ஒருத்தர் பேரை சொல்லி சொல்றாரு, இவனை போல எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, பின்மாற்றமாய் போய் விடுவார்கள் என்று. அல்லேலூயா. அப்போ நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க, இன்னும் வெளிநாடுகளிலே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனமும் என்ன செய்கிறது, நிறைவேறிவிட்டது. இப்போ 6வது வசனம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் அப்ப முதலாம் உலக யுத்தத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிதானே, 2வது யுத்தத்தையும் என்ன செஞ்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப 3வது உலக யுத்தம் என்ன செய்ய போகிறது, நடக்க போகிறது. அல்லேலூயா. அப்ப இதையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற போகிறது. அல்லேலூயா. அப்போ யுத்தங்களின் செய்தி கேள்விப்பட்டிருக்கோமா? இலங்கையில பயங்கர யுத்தம் எத்தனையோ வருடங்கள் என்ன செஞ்சது, நடந்து கொண்டிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கெல்லாம் நடந்தது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்ன செஞ்சது, போர் நடந்தது. இப்ப இடையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சின்ன சண்டை நடந்தது. இப்படி நிறைய போர்களை இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படி பயங்கரமான ஒரு போர் நம்ம என்ன செய்யணும்,
சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் என்ன நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இதை கண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். முடிவு என்ன செய்யாது, உடனே வராது. அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லப்படுகிறது ஜனத்துக்கு விரோதமாய் அப்ப நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா இந்த 5 வருடத்துல ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் அதிகம். இந்த 5 வருடத்துல ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகளுடைய ரேஷியோ என்னதுன்னா அதிகம். ஏன்னா இடையில இப்போ கூட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுல நடந்துச்சு, தைவானா ஏதோ ஒரு நாட்டுல பெரிய கோயில்ல என்ன செஞ்சுச்சு, இடிந்து, சைனாவா பயங்கரமா, இந்தோனேசியாவா, சரி, நிலநடுக்கம் பயங்கரமா என்ன செஞ்சது, பூமி அதிர்ச்சி தான் நிலநடுக்கம் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. இப்ப பஞ்சம் இருக்கா, காசால என்ன இருக்கு, பஞ்சம் இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா இலங்கையில பஞ்சம் என்ன செஞ்சது இருந்துச்சு, இப்பவும் இருக்கான்னு தெரியல, இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பஞ்சம் என்ன செய்கிறது இருக்கிறது. இதெல்லாம் எல்லாமே என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்துகிட்டு இருக்கு. இவைகள் எல்லாம் எதற்கு ஆரம்பமா, வேதனைக்கு என்ன செய்கிறது ஆரம்பம். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, அப்பொழுது உங்களை அப்போ உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து கொலை எல்லாம் நடக்குதா, நடக்கு. வடநாட்டுல இப்ப பிரவீன் பகலடா அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் செஞ்சாங்க. அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்க ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை அவர் கண்டிக்கும் பொழுது அவர் ஒரு டோல்கேட்டை தாண்டி புல்லட்ல போறாரு. கொஞ்சம் தூரத்துல போனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பைக் அவர் மேல விழுந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டார். வெளிநாட்டுல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய நாடுகளிலே கொலை செய்யப்படுகிறார்கள். வடநாட்டுல நிறைய பேரை அடிச்சு என்ன செய்யறாங்க, கொள்றாங்க. இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, அடித்து ஊழியர்கள் மரித்து போனவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஏன் போடியிலே அடிக்க என்ன செஞ்சாங்க வந்தாங்க. இப்போ எல்லாராலும் என்ன செய்யப்படுகிறோம், பகைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. என் நாமத்தினால சகல ஜனங்களினாலும் என்ன செய்வீர்கள், பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் அப்ப ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். அப்ப இனி காட்டி கொடுக்கிறது நடந்துகிட்டு இருக்கு, அப்படிதானே? ஆராதனை எல்லாம் என்ன செய்யறாங்க, காட்டி கொடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்க சொல்லப்படுது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை என்ன செய்வார்கள், வஞ்சிப்பார்கள். அப்ப அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். அதெல்லாம் மக்கள் ஜனங்கள் நம்பி என்ன செய்யறாங்க, போகிறாங்க. அல்லேலூயா. அது இயேசுவினுடைய காலத்துல இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இப்பவுமே என்ன செய்யறாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யும், தணிந்து போகும். இப்ப அன்பு இருக்கா, அன்னைக்கு அன்புதான் என்ன செய்யுது இருக்கு. அன்பு என்னது இல்ல. அன்பு எல்லா இடங்களிலும் என்ன செய்கிறது, தணிந்து போய்விட்டது. அல்லேலூயா. அன்பு எல்லா இடத்திலும் என்ன செய்கிறது, தணிந்து போய்விட்டது. அப்ப சொல்லப்படுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன செய்வானா. அப்போ யுத்தத்தின் செய்தியை கேட்டு வஞ்சகத்திலிருந்தும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதிலிருந்தோ, பஞ்சத்திலிருந்தோ, பகைக்கப்படுகிறதிலிருந்தோ, கொல்லப்படுகிறதிலிருந்தோ, உபத்திரவப்படுகிறதிலிருந்தோ, ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து பகைக்கப்படுகிறதிலிருந்து கள்ள தீர்க்கதரிசிகள், இவைகள் எல்லாவற்றிலும் அன்பு தணிந்து போகும் பொழுது யாரு கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிறாங்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப உங்க ரட்சிப்பு என்னன்னா ஒரே நாள்ல முடிகிற ப்ராசஸ் அல்ல, அது தொடர்ந்தேச்சியா என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஒரு வண்டி நின்றுச்சுன்னா என்ன ஆகும், பெட்ரோல் ஒரு வண்டியை கிடப்புல போட்டோம்னா அது கொஞ்ச நாள்ல துருப்பிடிச்சு என்ன செஞ்சிடும், ஒண்ணுக்கும் உதவாம போய்விடும். அப்ப நம்ம ரட்சிப்பு என்னன்னா அனுதினமும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்,
ரட்சிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பு ஒரே நாள்ல முடிகிற காரியம் அல்ல, அது தொடர்ந்து என்ன செய்கிறது, நடக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது முடிவு பரியந்தம். என்னைக்கு வரைக்கும், நம்ம சாகுற வரைக்கும் என்ன செய்யணுமா, ரட்சிப்புல நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்க கடைசியில அதுக்கு சொன்ன பிறகுதான் சொல்லுகிறார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும். அல்லேலூயா. அப்ப உலகத்தின் முடிவு எப்ப வரும்னா, இப்ப நடக்கிறதுலாம் என்ன செய்யாது, வராது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தனுக்கும் எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்திற்கு என்னது வருமா, முடிவு வரும். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் என்ன செய்வீர்கள், பகைக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்ம பகைக்கப்பட்டிருக்கோம்? பகைக்கப்பட்டிருக்கீங்களா? பகைக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி தெரியலையே. சொந்தக்காரங்க ஒதுக்கி வைக்காங்களா? கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்களா? செத்தா வரமாட்டேன்னு சொல்றாங்களா? ஏன் இயேசுவை ஏத்துக்கொண்டன்னு அடிக்காங்களா? திட்டுறாங்களா? ஒதுக்கி வைக்காங்களா? இதுதான் பகைக்கப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, அனுபவிக்க வேண்டும். அடுத்து சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம், மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா இந்த சுவிசேஷம் உயிர் உள்ளது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்னது, உயிர் உள்ளது. பவுல் குறித்து சொல்லப்படும் பொழுது, பவுல் அந்த பட்டணத்துல போய் பிரசங்கித்த பொழுது அங்க இருந்ததான விலையேற, அதாவது ராஜாக்களுடைய ஸ்திரீகள், உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா, இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் அவனை ஜெயில தூக்கி என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அப்போ இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்வை என்ன செய்கிறது, மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுகிற சுவிசேஷம் அவனுக்குள்ள இருக்கிற வியாதியும் அது என்ன செய்கிறது, மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள வியாதி சுகமாக வேண்டும், அவனுடைய பிரச்சனை மாற வேண்டும், அவனுடைய பாரம் நீங்க வேண்டும், அவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உங்க மூலமும் ஏன் மூலமும் இந்த தேசத்துல என்ன செய்யப்பட வேண்டும், அறிவிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்ப இயேசு எங்கெல்லாம் கடந்து போனாரோ அங்கெல்லாம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை என்ன செய்தார், அறிவித்தார். எப்படி அறிவித்தார்? மனம் திரும்புங்கள், இதோ பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் யாரு? இயேசுதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவர்தான் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது. அப்ப எந்த மனிதன் பிரச்சனையோடு இருக்கிறானோ, எந்த மனிதன் கட்டோடு இருக்கிறானோ, எந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறாம முடியாமல் இருக்கிறானோ அந்த மனிதனுக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார், ரட்சித்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பொழுதுதான் நாம் பகைக்கப்படுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், அடிக்கப்படுகிறோம், நாம் கொல்லப்படுகிறோம், நாம் எல்லாவற்றையும் செய்கிறோம். இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த சுவிசேஷத்திற்காக நாம் என்ன தியாகம் பண்ணினோம் நினைச்சு பாருங்க. அவமானப்பட்டிருக்கோம். வேற என்ன அவமானப்பட்டீங்க? இயேசுக்காரன் இயேசுக்காரன் சொல்லி கடவுளை நம்ம எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்கோம்? ஆமா. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த சுவிசேஷத்திற்காக அவமானப்பட்டிருக்கோம். அப்ப அதே போல இந்த சுவிசேஷத்திற்காக இயேசுக்காரன் சொல்லும் பொழுது அது எவ்வளவு, அப்படிதானே? நம்மளுக்கு பேர் இருக்கு, ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, இயேசுக்காரன், அல்லேலூயாக்காரன். எப்பொழுதும் இந்த ஒரு காது மூக்கு ஒண்ணு இல்லாம என்னது, ஒண்ணு இல்லாம போகுது அப்படின்லாம் என்ன செய்யறாங்க சொல்லி எத்தனையோ அவமானங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், பட்டிருக்கிறோம். அப்ப அதை விட நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு என்னன்னா, இந்த இயேசுக்காக எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கோம் சுவிசேஷம் சொல்லி? வீட்டுல சண்டை போட்டு அடி வாங்குறது கிடையாது.
இயேசுக்காக எத்தனை பேர் போய் சுவிசேஷம் சொல்லி அடி வாங்கியிருக்கோம்? இல்ல நம்ம யார்ட்டையும் போய் இயேசுவை பத்தி சொல்றோமா? சொல்றீங்களா? அப்ப இன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போங்க, எல்லாரும் போய் எல்லாரும் என்ன சொல்லணும்? நம்ம மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க, அப்படிதானே? ஆமா, ஒரு மைக் எடுத்துக்கோங்க. இல்ல சும்மா இயேசு உங்களை என்ன செய்யறாரு? நேசிக்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்ப ஆண்டவர் சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். யுத்தம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? வரப்போறார். அல்லேலூயா. இது சொன்னா என்ன உண்டாகும்? அடி உண்டாகலாம், ஆனா அநேகர் மனம் திரும்புவாங்க. அந்த மார்க்கெட்ல நிறைய பேர் தேவையோடு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க, அப்படிதானே? வெளியே பார்க்கும்போது அவங்க எல்லாம் நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு, அப்படி பொட்டு வச்சு பூ வச்சு அப்படி நகைகள் எல்லாம் போட்டு எல்லாம் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல நீங்க 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா அவங்க அப்படியே என்ன செய்வாங்க? கண்ணீரோடு அல்லேலூயா அழுதாங்க. அப்போ இந்த சுவிசேஷத்திற்காக நான் என் பணத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறேனா? இந்த சுவிசேஷத்திற்காக என் காலை உபயோகப்படுத்தி இருக்கிறேனா? இந்த சுவிசேஷத்திற்காக என் சரீரத்துல நான் ஏதாட்டு அடி வாங்கி இருக்கேனா? இந்த சுவிசேஷம் சொல்ல போய் என்ன அவமானப்படுத்தி இருக்கிறாங்களா? ஆனா பவுல் இந்த அவமானங்களை எல்லாம் பெற்றான். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? அவன் யாருன்னா 2 கப்பலுடைய ஓனருடைய பையன். அவன் PhD டாக்டர் பட்டம் வாங்கினவன். அவன் என்ன செஞ்சான்? அவமானப்பட்டான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல 1.5 லட்சம் 2 லட்சம் பெரிய நிறுவனங்களை வைத்திருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அழைப்பை பெற்று, இது எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி எத்தனையோ பேரு காடுகளிலும் மலைகளிலும் பட்டணங்களிலும் போய் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று என்ன செய்கிறார்கள்? அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றை விட பரலோகத்தினுடைய எல்லா மேன்மைகளை விட்டு இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து சொன்னாரு, பரலோக ராஜ்யம் என்ன செய்கிறது? சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மதுரையில சண்டே கிளாஸ் நடத்த போகும் பொழுது அந்த பாஸ்டர் அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த அடுக்கு மாடியில இருக்காங்க தம்பி, போய் பாருங்க அப்படின்னு. என் கூட இன்னொருத்தர் சர்ச்சில் இருந்து வந்தார். அதனால அட்ரஸ் வாங்கி 4, 5, 6 மாசம் ஆயிட்டு. அப்ப போய் பார்க்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா அவங்களாம் வேற வேற அபார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டாங்க. நாங்க போய் ஒவ்வொரு வீடா போய் தட்டி நீங்களாங்க ஒருத்தர் இல்ல. அப்புறம் எங்க பின்னாடி ஒரு பையன் வந்தான், வந்து சொன்னான், என்ன எல்லாரும் என்ன யாரை தேடிட்டு இருக்கீங்க? சர்ச்சில் இருந்து வந்திருக்கோம். அப்ப அவன் வந்துட்டு சொன்னான், இங்கெல்லாம் யாரையும் தேடக்கூடாது, இங்கெல்லாம் இப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா அட்ரஸ் தம்பி, அதனால தேடி வந்தோம் அப்படின்னு. அப்ப வெளியே கொண்டு வந்து, இப்ப உங்க பேர் என்ன? என் பேர் லெனின் அப்படின்னு. இனிமேல்லாம் நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த ஒரிசால அந்த ஃபாதரை எரிச்ச மாதிரி உங்களை என்ன செய்வோம்? எரிச்சிருவோம் அப்படின்னு. அது பக்கத்துல ஒரு பையன், கூட வந்த பையன் என்ன சொல்லிட்டான் தெரியாம, அவன் என்ன சொல்லிட்டான், என்ன தம்பி என்ன நீங்க ரொம்ப பேசுறீங்க, நாங்க அப்படிதான் வருவோம்னு சொன்னோம்னா அவன் இந்த வார்த்தை சொன்னான், அந்த ஃபாதரை எரிச்ச மாதிரி என்ன செஞ்சிருவோம், உங்களை எரிச்சிருவோம். உடனே நான் என்னது, ஃபாதரை எரிச்ச மாதிரி எரிச்சிட்டாங்கன்னா போச்சு அப்படின்லாம் பயப்படல. நான் அப்படி தோல்ல கை போட்டேன். அவங்க பேர் என்ன தம்பி? பேர் லெனின். சரி, என்ன பிரச்சனை? நாங்க அட்ரஸ் தான் தேடி வந்தோம், ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரிசால என்ன நடந்துச்சு தெரியுமா? பூகம் அழிஞ்சு போய், அது மாதிரி அழிஞ்சு போயிடுவோம். இங்கெல்லாம் நடத்தக்கூடாது. சரி, 1 வருஷம் அங்கதான் சண்டே கிளாஸ் நடத்தினேன். எங்க தெரியுமா? அந்த பையனோட வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு தடவை போகும்போது என்ன ஆகி போச்சுன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அங்க உள்ள இருந்து ஒரு குரல் வந்தது, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு. சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது டிராக்ஸ் கொடுத்துட்டே போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ்கார் வந்தார் வேகமா. யார் சொல்லி இந்த டிராக்ஸ் எல்லாம் குடிக்கீங்க? அந்த குரூப்பா இந்த குரூப்பா அப்படின்னு. எந்த குரூப்பு தெரியாது சார். நான் வாங்க வாங்க பிடிங்க பிடிங்க பிடிங்க, உள்ள கேஸ் எல்லாம் போட்டுருந்தோம், ரெடி ஆயிடணும். அப்படி பக்கத்தில் நிற்கும் போது ஒரு பைக் இருந்துச்சு. அந்த பைக்ல ஒரு ரவுண்டா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா இங்க நடக்கிறது? இங்க பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு 2 குரூப்புக்கு நடுவுல. நீங்க எந்த குரூப் சொல்லி இந்த நோட்டீஸை கொடுக்க வந்தீங்க அப்படின்னு. நானும் என் கூட சீனியர் அப்படி ஒருத்தர் முகத்தை பார்க்கும். சரி அப்பா, நான் சொன்னேன், இன்னைக்கு உள்ள கொண்டு போயிடுவாங்க, நம்மளும் பவுல் சீலா மாதிரி என்ன செய்யலாம், சிறைச்சாலையில இருந்து கர்த்தரை ஆராதிப்போம், ஆண்டவர் விடுதலை செய்வார் அப்படின்னு.
அப்ப அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். இன்ஸ்பெக்டர் வந்தோடனே அப்ப அதுல அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சுல, அந்த போலீஸ்கார் ஒருத்தர் சொன்னாரு, என்ன ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க, கவனமா செய்ய வேண்டாமா, இங்க சண்டை நடந்திருக்கு 2 குரூப்புக்கு நடைவுல, அதனாலதான் என்ன செய்யறாங்க, உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், நானும் ரட்சிக்கப்பட்ட நபர் தான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இவங்க 2 என்ன செய்யணும், உள்ள பிடிச்சு போடணும். அவன் இவர் என்ன கேட்டாரு, உங்களுக்கு நியூஸ் எல்லாம் தெரியாது இல்ல, அங்க டிவி கிடையாது, நியூஸ் பேப்பரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வாரத்துல ஒரு நாள் தான் போன் பண்ண விடுவாங்க, அது 10 நிமிஷம் தான் என்ன செய்ய முடியும், பேச முடியும். பேசிக்கிட்டு இருக்கிறதுலயே அங்க இருந்து பின்னாடி இருந்து ஒரு குரல் வரும், பிரதர் எங்க வீட்டுல இருந்து போன் பண்ணுவாங்க பிரதர், போனை வைங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படியா சரி அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்த, ஆண்டவரே என்னதுனாலும் உங்க சித்தம் தான் அப்படின்னு. காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல, என்ன போன இடத்துல என்ன ஆனாங்கன்னு தெரியும். கடைசியில இன்ஸ்பெக்டர் வந்தோடனே அவர் பார்த்துட்டு இந்த போலீஸ் சொன்னாரு, அந்த போலீஸ் சொல்றாரு, சார் இவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்க சார், மதம் மாத்துறாங்க, எந்த கோஸ்டிங் தெரியல அப்படின்னு. அப்ப இவரு சொன்ன ஏதோ தெரியாம, சரி சரி பார்த்துட்டு இப்ப எதுக்கு வந்தீங்க, சார் எங்களுக்கு தெரியாது, இப்படிதான் பிரச்சனை எங்க காலேஜ்ல. அப்படியா சரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் வந்து என்ன செய்வாரு, ஏஜி பாஸ்டர், அருண்நாயகம் பாஸ்டர் எங்களை கூட்டிட்டு போவார். அவர் அங்க நிற்பாரு, நாங்க 4 பேர் அங்கங்க நிற்போம். அவர் சொல்லுவார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அப்ப நாங்களும் அதை என்ன செய்யணும் சொல்லணும். இந்த தெருவுல எல்லாம் போய் என்ன செஞ்சோம் சொன்னோம். அல்லேலூயா. நிறைய இடத்துல நாடகத்தெல்லாம் என்ன செஞ்சோம் போட்டு ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம். அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எங்கேயும் சான்ஸ் கிடைச்சா என்ன செய்யறது இல்லை, விடுறது இல்லை. ஆனா அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தாமல் நாம் வாய்ப்புகளை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்கிறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னென்ன விதத்திலே என்ன செய்யறாங்க, தியாகம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வருமானத்தை என்ன செய்யறாங்க, ஒரு வருடம் முழுவதும் சேர்த்து வைத்து எங்கேயாவது கிராமத்துல போய் என்ன செய்யறாங்க, தெரியாத ஜனங்களுக்கு போய் அவர்கள் உணவு ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, இயேசு என்கிறதான ஒரு கடவுள் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் சீக்கிரத்துல என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார் என்று சொல்லி அறிவித்து தங்களுடைய பணத்தை கர்த்தருக்காக என்ன செய்யறாங்க, நேரத்தை, உடல் உழைப்பை கர்த்தருக்காக என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. அப்ப இனி வருகிற காலத்துல நம்மளே என்ன செய்யணும் கேட்டுட்டு வீட்டுல போய் இன்னைக்கு வச்சிருக்க கறி குழம்பு சாப்பிட்டு அப்படி நிம்மதியா என்ன செஞ்சிருந்தோம், தூங்க. அல்லேலூயா. அப்படி இல்ல, கர்த்தருக்காக எதையாவது நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறான், தன்னுடைய கடைசி நேரத்திலையும் சொல்றான், நான் உங்களுக்காக இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தேன், என்ன நீங்க கவனிச்சீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, இயேசுவை நம்புறீங்க, இப்ப என்னுடைய ஊழியத்திற்குலாம் நீங்க என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க. இப்ப என்ன பாக்குறீங்க, அடுத்த நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்திற்காக நான் கடந்து போகிறேன், அடுத்து என்னுடைய முடிவு மரணம் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். யாருக்கன்னா, சுவிசேஷத்தை நிமித்தம் கடவுளை ஏற்றுக்கொண்ட அந்த சீஷர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்களும் என்னை போல என்ன செய்யணும், கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ மார்க் 16:15 சொல்லுகிறது. மார்க் 16:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன செய்யுங்க, சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, அறிவிங்க. இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை என்ன செய்யும், மாற்றும். அல்லேலூயா. சுவிசேஷம் கேட்ட நீங்க தானே மாறி இருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க சொல்லுகிற சுவிசேஷத்தினால மற்றவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா?
மாறுவாங்க. அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? கிரயம் செலுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வாஞ்சியோடு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். நானும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். தர்மபுரியில இருக்கும்போது சர்மலாட்ட சொல்லுவேன், 2 பேரும் பஸ்ல உட்கார்ந்துருப்போம். நான் சொல்லுவேன், இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்க பிள்ளைக்கு இயேசுவை பத்தி என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொன்னோட அப்படியே பேச்சு கொடுத்து என்ன செஞ்சிருவா? சொல்லுவா. இப்படி நாம் ஊக்குவிக்க வேண்டும், மற்றவர்களை என்ன செய்யணும்? ஊக்குவிக்க வேண்டும். வாங்க நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். வெளியே போகும் பொழுது, பஸ்ல போகும் பொழுது, நடந்து போகும் பொழுது, பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு. எதுக்கு தெரியுமா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக, வேற எதுக்குமே கிடையாது. அதுக்காகத்தான் சபை என்ன செய்கிறது? அதெல்லாம் அனுமதிக்கிறது. பிறந்த நாள், அந்த விழா, இந்த விழா எல்லாமே எதுக்காக கிறிஸ்துவர்கள் அனுமதிக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய சபையில அதன் நிமித்தம் வருகிறவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க பிறந்த நாளுக்கு உங்க நண்பர்களை கூப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். நம்முடைய வீட்டுல கல்யாணம் நடக்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். மரணம் நடக்கும் பொழுது சுவிசேஷம் என்ன செய்யப்படும்? அறிவிக்கப்படும். இப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் ஜனங்களுக்குள்ள என்ன வரும்? மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. அப்ப அந்த மாற்றங்கள் வரும் பொழுதுதான் தேசம் இயேசுவுக்கு என்ன செய்யும்? சொந்தமாக மாறும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பத்து 18 அப்போஸ்தலர் 10:18 வாசிங்க. அப்ப பாருங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அங்கு ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்வாரு? பேசுவார். நீங்க ஜெபித்தீங்கன்னா வாஞ்சையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே என் சொந்தக்காரங்க மனம் திரும்பணும், என் கணவன் மனம் திரும்பணும், என் மனைவி மனம் திரும்பணும், என் பிள்ளைகள் மனம் திரும்பணும், எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும், எங்க தாத்தா பாட்டி ரட்சிக்கப்படணும், என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்படணும், சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியோடு ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் அதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒண்ணு செய்வேன், என்னன்னா என்ன யாராட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா தெரியாத ஆள்னா நான் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதி. இந்த வசனத்தை யாரும் தூக்கி போட முடியாது. அப்படிதானே? அது டெய்லி படிங்க. என்ன சொல்லும்? டெய்லி படிங்க. இன்னைக்கு என்ன படிக்கீங்க? நாளைக்கு, நாளை கழிச்சு, ஆமா, அது என்னைக்கு நம்மள என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இது பொதுவான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வச்சு நான் அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதை கொடுத்தீங்கன்னா அவங்க டெய்லி என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. நீங்க ஜம்முன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம மீட்டிங்லாம் வருவார்ல, அவருக்கு பிறந்த நாள் என்ன செஞ்சேன்னா காங்கிரஸ் கலர்லயே அந்த வசனத்தை அடிச்சேன். அவர் போட்டோவை போட்டு காங்கிரஸ் கலர்லயே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அடிச்சு அதை கிஃப்டா என்ன செஞ்சோம்? கொடுத்தோம். அவர் பார்த்துட்டு பயங்கரமா இருக்கு பாஸ்டர், நல்லா இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ கடவுளிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அதற்கான அந்த ஆத்மாவுடைய விலையேற பெற்ற அந்த ஆத்மா, அப்படிதானே? ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டது? விலையேறப்பட்டது. ஏன்னா நாளைக்கு கேட்பார் ஆண்டவர், உன் கூட பழகினவனுக்கு நீ என்ன பத்தி சொன்னையா? சொந்தக்காரனுக்கு என்ன பத்தி சொன்னையா? உன் கூட வேலை பார்க்கிறவனுக்கு என்ன பத்தி சொன்னையா? நீ போன இடத்துல என்ன பத்தி சொன்னையா? ஏன்னா அவன் நரகத்துக்கு போனா அதுக்கு காரணம் நம்மளா என்ன செஞ்சு விடுவோம்? மாறி விடுவோம். அல்லேலூயா. அப்ப அந்த நரக ஆக்கினைக்கு அவர்கள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னை என்ன செய்கிறார்? அவர் ரட்சித்து வேறுபடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தினுடைய பேரழிவுகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு, அப்படிதானே? இப்போ அடுத்த ரஷ்யா உள்ள வந்துருச்சுன்னா இந்த போர் மகா 3ஆம் உலக யுத்தமாக மாறும் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப 3ஆம் உலக யுத்தமா மாறினா நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம தூத்துக்குடி இருக்கு பாத்தீங்களா, அங்க என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டெர்லைட்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிக் இருக்கு. அடுத்து அங்க 5 கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்துல
அணு உலை என்ன செய்து இருக்கு. தூத்துக்குடியில தான் இன்னொன்னு அனல் மின் நிலையம் என்ன செய்து இருக்கு. இதுல எல்லாம் குண்டு விழுந்துச்சுன்னா தேனி மாவட்டம் வரைக்கும் என்ன செஞ்சிடும், காலியாயிரும். போபால் விஷவாயு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அங்க பிறக்கிற குழந்தைங்க எப்படி பிறகுறாங்க, ஊனமா பிறக்காங்க. அது 2ஆம் உலகப் போர்ல போட்டதான அந்த குண்டினுடைய பாதிப்பு. அப்போ இது இந்த உலகப் போர் இதுல எதுலயாட்டு குண்டை தூக்கி போட்டாங்கன்னா அந்த விஷவாயு தாக்குனா அப்படியே ஆள் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆனா அங்க போய் தொட்டா சாம்பல் அப்படியே என்ன செய்யுமா, அந்த அளவுக்கு என்னது இருக்கிறது, பாதிப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நம்மளால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நாம் என்ன செய்யணும், சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறவர்களாக இருக்கும். அப்ப இந்த ராஜ்யத்தினுடைய இந்த உலகத்தினுடைய முடிவு அங்கு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது 15வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மேலும் பாழாக்குகிறவனுடைய அறிவறிப்பை குறித்து தானியேல் புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லி இருக்கிறானே. தானியேல் 9வது அதிகாரம் 27 வாசிங்க. தானியேல் 9:27. அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் என்ன செய்வானா, இறங்குவான். மகா உபத்திரவ காலம் என்ன செய்ய போகிறது, வரப்போகுது. அப்ப இந்த மகா உபத்திரவ காலத்துக்கு இடையில யாரு வரப்போறான்னா, உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நான் திருடனை போல என்ன செய்வேன், வருவேன். அல்லேலூயா. திருடன் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு வருவானா? இப்ப திவ்யாட்ட சொல்றான், சிஸ்டர் ஹலோ நல்லா இருக்கீங்களா, நான் தான் திருடன் பேசுறேன், நைட் 2 மணிக்கு உங்க வீட்டுக்கு வருவேன், உங்க நகை பணத்தெல்லாம் என்ன செய்வேன், களவாண்டு போவேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். தெரியாம தான் என்ன செய்வான், வருவான். அப்ப அதே போல ஏன் இது இப்படி சொல்லப்படுகிறதுன்னா, இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பில்லாமல் வருவார். அல்லேலூயா. எப்ப வருவார்னு அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அடையாளத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 17வது வசனம் சொல்லுகிறது, வீட்டின் மேல் இருக்கிறவன் அப்ப நீங்க ஓடி போகிறது, இந்த உபத்திரவத்துக்கு ஓடி போவது குளிர்காலமா இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அப்ப பாத்தீங்கன்னா யூதர்கள் ஆராதனை நாளைக்குன்னா ரொம்ப தூரமா பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தூரம் என்ன செய்ய மாட்டாங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளேதான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஏன்னா ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுக்காக அவர்கள் ஓய்வு நாளில என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, பார்த்து கொள்ளுங்கள் என்று. அப்போ ஏனெனில் உலகம் உண்டான முதல் இதுவரை சம்பவித்திராத இனி மேலும் சம்பவிப்பதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது என்ன செய்யுமா, அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தப்பி போக முடியாது. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிறது, இந்த மகா உபத்திரவ காலம் மகா பயங்கரமா என்ன செய்யும், இருக்கும். அடுத்து அங்க சொல்ல 27 மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கிலே தோன்றி பிரகாசிப்பது போல மனுஷகுமாரன் வருகை என்ன செய்யும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு என்ன செய்யும் இருக்கும். அந்த உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிகூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், சத்துவங்கள் என்ன செய்யப்படும், அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் உடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் வருகிறதை யாவரும் காண்பார்கள். இது என்னன்னா பகிரங்க வருகை. அல்லேலூயா. அப்ப இந்த பகிரங்க வருகைக்கு முன்னாடி இந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்குமா, பயங்கரமா இருக்கும். அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த 7 வருட உபத்திரவ காலத்துல நீங்க சாகன்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, சாக முடியாது. பாறை உங்க மேல உழுமா, தலையில உளுந்து தலை என்ன செஞ்சிடும், சப்பி போயிரும். இந்த இப்படி ஆயிரும், இப்படி இருக்க இது இப்படி ஆயிரும். ஆனா இப்படியே தான் நீங்க உயிரோட என்ன செய்வீங்க, வாழ்வீங்க. எப்படி இருக்கும் பாருங்க.
சாகன்னு நினைச்சா கூட சாவு, விஷத்தை குடிச்சாலும் அது என்ன செய்யாது, ஒண்ணும் செய்யாது. அப்படிப்பட்ட காலம் என்ன செய்ய போகிறதா, வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டா நம்ம என்ன செய்வோம், தப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டா என்ன செய்வோம், தப்பித்துக் கொள்ளப்படும். அப்ப அடுத்து அங்க 32 சொல்கிறது, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், இளங்களை அதில் தோன்றும் பொழுது. ஆமா. அப்ப இப்ப என்ன நடக்கும்னா, இந்த போர்ல இஸ்ரவேல் அழிக்கப்படுவது போல இருந்தாலும் இந்த ஈரான் தோக்கப்படும், மறுபடியும் இஸ்ரவேல் இழந்த எல்லா எல்லைகளையும் என்ன செய்யுமா, பிடிக்கும். அதுக்கப்புறம் தேவாலயம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். அப்ப இஸ்ரவேல் துளிர் விடும் பொழுது யார் கவனமா இருக்கணும், புறஜாதியாகிய நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அப்ப யாரு கைவிடப்பட்டு போவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிர்விசாரமா இருக்கிறவங்க, ஜெபிக்காமல் இருக்கிறவங்க, சாட்சி இல்லாம வாழ்றவங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழ்றவங்க, கட்டளைகளை கற்பனைகளை நிர்விசாரமா இருக்கிறவங்க, கடவுளுக்காக ஊழியம் செய்யாதவர்கள், கடவுளுக்காக தங்கள் பணத்தை கொடுக்காதவர்கள், கடவுளுக்காக எதுவுமே செய்யாதவங்க, இல்ல என்னால சுவிசேஷம் சொல்ல பயமா இருக்குன்னா வீட்டுல உட்கார்ந்து அழுது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ஆத்துமாக்களை ரட்சியும் என்று. இப்படி இல்லாதவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கைவிடப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்துல அதிகமா ரட்சிக்கப்படுகிறது யாருன்னா யூதர்களா இருப்பார்கள். அவர்கள் தான் 1,44,000 பேர். அவர்கள் அந்த மகா உபத்திரவத்துல என்ன செய்வார்களா, ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ இதுல கைவிடப்படுறவன் அடுத்த எந்த இதை கடந்து வரணும், ஆமா, உபத்திரவத்தை கடந்துதான் எங்க வர முடியும், மேல வர முடியும். அதுலயும் இரத்த சாட்சியா என்ன செய்யணும், மறிக்கணும். இல்லைன்னா என்ன செய்யாது. இன்னைக்கு ஒரு குத்து சாட்சிக்கே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இரத்த சாட்சியா எங்க என்ன செய்ய போறோம், வீட்டுக்காரர் 2 வார்த்தை சொன்னாலே என்ன செய்ய முடியாது, ஒண்ணு வேண்டாம், எல்லா வார்த்தையும் சொல்லுவார். கடைசியில நீனும் உங்க அம்மாவை போலதான் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, மடை திறந்த வெள்ளம் போல என்னது பாரி பாய்ந்து சீறிவிடும். இங்கிட்டு என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்தை மாத்த முடியுமா அப்படின்னா அது என்ன செய்யும், அடிதடிதான். இதே நம்மளால தாங்க முடியலன்னா அப்புறம் ரத்த சாட்சியை எங்கிட்டு மறிக்க. அவன் முதல் சாம்பிள் காட்டுவாங்க, வா நீ தானே இயேசு ஆராதிக்கிறேங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி ஒத்த விரல மட்டும் வெட்டுவான். இப்ப இயேசு மறுதலி, இப்ப யாரு இந்த விரல வெட்டிட்டு இயேசு மறுதலிக்கா, நம்ம விரல வெட்ட வெட்ட முன்னாடி என்ன சொல்லுவோம், சொல்லுங்க, தாங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் சபை. அல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆராதனை, அதுக்காகத்தான் ஜெபம், அதுக்காகத்தான் பெண்கள் கூட்டம், அதுக்காகத்தான் உபவாச ஜெபம், அதுக்காகத்தான் ஆராதனை, எல்லாமே எதுக்காக, அதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு வார்த்தையை கூட என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்க பாத்தீங்கன்னா பர்த்திமேயுன்னு ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, பர்த்திமேயு யாரு, ஆண்டவருடைய சீசன். பர்த்திமேயுவான சீமோனா, அவன் இந்திய மொழியை கற்றுக்கொண்டு அவன் என்ன செஞ்சான், மொழிபெயர்க்கிறவனாக இருக்கிறான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் அர்மோனியா என்கிறதான தேசத்துல என்ன செய்யறான், ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு வரான். அந்த அர்மோனியா தேசத்துல இருக்கிற அங்க போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய தம்பி ரட்சிக்கப்பட்டான். ராஜாவுடைய தம்பி ரட்சிக்கப்பட்டான். அப்ப இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ராஜா சொல்றாரு, டே எங்க தெய்வம்ல நீ சரியில்லைன்னு சொல்லி கடைசியில என் தம்பியை நீ என்ன செஞ்சுட்ட, மாத்திட்ட, உனக்கு ஒரு டைம் தரேன், நீ என்ன செய்ய, இயேசுவை மறுதலிச்சு எங்க தெய்வத்தை கும்பிடுவது. அப்ப அவன் சொல்றான், ராஜாவே நீங்க சொல்றதுல உறுதியா நீங்க இருங்க, ஆனா நான் இயேசு என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். உடனே அவர் சொல்றாரு, இவனை என்ன செய்யுங்க, சிலுவையில தலைகீழ அடிச்சு இவன் தோலை என்ன செஞ்சிருங்க, உரிச்சிருங்க, தோலை என்ன செஞ்சிருங்க, உரிச்சிருங்க. வெளியே போகும்போது உங்களுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ஆள் நிப்பாட்டினா எப்படி இருக்கும், அடுத்த வாரம் இங்க யாரையும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, தேடியும் காணாதிருப்பாய். இதுதானே, ஆமா, தோலை உரிச்சு அவனை சிலுவையில தலைகீழ அடிக்கும் பொழுதும் அவன் சொன்னானா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் தான் உண்மையான இரட்சகர் என்று சொல்லி அவன் சிலுவையில பிரசங்கித்துக் கொண்டிருந்தானா. அப்ப என்னடா இவன் இன்னும் வாய மூட மாட்டேங்கான், இதுக்கு மேல உன்னை விட்டா சரி வரான்னு சொல்லி கோடாலியினால அவன் தலையை என்ன செஞ்சாங்க, வெட்டி தலை தனியாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்காக நீங்க கோடாலியில வெட்டி சாகணும்னு நான் சொல்லல, சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க,
அறிவிங்க. சுவிசேஷத்திற்கு சாட்சியா என்ன செய்யுங்க? வாழுங்க. சுவிசேஷத்திற்காக தியாகம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அப்போ அப்படி இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே என்ன செஞ்சிருக்கிறாரா? வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி என்ன செய்யாதா? ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போவதில்லை. நான் அந்த நாளையும் அந்த நாளையையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன செய்யுமா? நடக்கும். இப்ப நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கா? நோவா காலத்துல என்ன நடந்துச்சு? பாவங்கள் பெருகிருச்சு. பாவம் என்ன செஞ்சது? பெருகி இருந்துச்சு. அவன் நோவா சொன்னா, நோவா பொண்ணு கொடுத்த அந்த சம்பந்தி, நாங்க கும்பிடுற ஏசப்பதான் உண்மையானவரு, நீங்க வாங்க, அவர் மலையை கொண்டு வர போறாரு, அழிக்க போறாரு அப்படின்னு. சம்பந்தி இங்க வாங்க, கறி எடுத்தாரேன், சாப்பிடுங்க, ட்ரெஸ் எடுத்தாரேன், எல்லாம் என்ன செய்யுங்க. ஆனா இதெல்லாம் என்ன செய்யாதீங்க, சொல்லாது. நாங்க வாழ்க்கையை என்ன செய்யறோம்? என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுதுன்னு என்ன செய்றீங்க? சொல்றீங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க, ஏசுநாதர் வருவாராம். அப்ப அந்த அன்னைக்கே சொன்னாங்க, 2000 சொல்றாங்க ஏசுநாதர் வருவார். இன்னும் என்ன செய்யல? வரல. அப்ப அவங்க எல்லாம் எப்போ ஏசுநாதர் ஒரு நாள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, என்ன சதீசண்ணே என்னை காப்பாத்துங்க, மூர்த்தி என்ன என்னை காப்பாத்துங்க, ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படிங்கும் போது அங்க யாரும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மக்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை ஏற்பதற்கு என்னதில்லை? தயார் அல்ல. நோவாவின் காலத்துல அக்கிரமம் அநியாயம் பெருகி இருந்தது. நோவா சகிச்சுக்கிட்டான் எல்லாத்தையும் பார்த்து. ஆனா கடவுளால என்ன செய்ய முடியல? சகிக்க முடியல. அவர் நான் இவங்களெல்லாம் அழிக்காம விட மாட்டேன்னு என்ன செஞ்சாரு? சொன்னார். எப்படி எனில் ஜலப்பிரயோகத்துக்கு முன் அப்ப இப்பவும் சண்டை வருது, பிரச்சனை வருது, எல்லாம் நடக்கு. ஆனா ஜனங்கள் இன்னும் என்ன செய்யல? உணரல. அப்ப நீங்களும் உணராம இருக்கீங்க. நம்ம என்ன செய்யணும்? உணர்வடைந்து சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தர் கடையை பார்த்தேன், கடையில மேல இயேசு சகல நோய்களையும் குணமாக்குவார், ஒரே மெய்யான தெய்வம் அவர் அப்படின்னு கடைக்குள்ள வசனமா என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி பிளெக்ஸா வச்சிருக்கிறாரு. அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப நம்மளும் கர்த்தரை என்ன செய்யணும்? வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அங்க 40வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இது என்ன குறிக்குன்னா ரகசிய வருகையை குறிக்கிறது. அல்லேலூயா. ரகசிய வருகையில யாரெல்லாம் போறீங்க? சோத்திரம். உஷாரா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா, ரகசிய வருகையில போறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க கை உயர்த்தினாதான் போவீங்க. ஆமா ஆமா, ரகசிய வருகையில அங்க சொல்லப்படுகிறது, ஒருவன் என்ன செய்வானா? வயல்ல இருப்பான், 2 பேர் என்ன செய்வாங்க? வயல்ல இருப்பாங்க. ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான்னா அப்போ 2 பேர்த்துல ஒரு ஆள் என்ன ஆளு? நல்லவன் யாரு? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட நபர். ஒரு ஆள் யாரு? ஆமா, ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா ரீபா லாகா ராபா ராபான்னு அந்நிய பாஷை பேசுறாரு. அல்லேலூயா. ஆமா, அவர் அதனால என்ன செய்யறாரா? எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்க சொல்ற 2 ஸ்திரீகள் இது எப்படி சொல்லுங்க பாப்போம். 2 ஸ்திரீ இயந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார். சர்மிளா வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன். எங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க அண்ணியும் சர்மிளாவும் இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் வந்துட்டாரு, அண்ணி போக மாட்டாங்க. அண்ணி அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க்கைன்னா எங்கிட்டு இப்படி போக. அப்ப சர்மிளா என்ன செஞ்சிடும்? மேல போயிடும். அண்ணி இங்க கீழே உட்காந்து சர்மிளா வங்கன்னு தேட வேண்டியதா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, அம்மாவும் மகளுமா இருக்கலாம்,
மாமியார் மருமகளுமா இருக்கலாம், நாத்தனாவும் அந்நியமாக இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக யார் உண்மையா வாழ்றாங்களோ அவங்க மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கும் போதே என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்க தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. மாவு அரைத்து கொடுக்கும் போது என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருப்பான், தன் வீட்டை கண்ணமிட்டு என்ன செய்வானா? ஆமா, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் என்ன செய்யுங்க, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப அதிகாலை ஜெபத்துக்கு வராம தூங்குறவங்க எல்லாம் இங்கதான். ஆமா, அதிகாலை ஜெபத்துக்கு வராம என்ன செய்யக்கூடாது, தூங்க கூடாது. அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துல என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ இங்க சொல்லப்படுகிறது, நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா மொத்தமா என்ன செஞ்சிடணும், தூங்கிட வேண்டியதான். நீங்க என்ன செய்யணும், தூங்காம விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வருவாருன்னு சொல்லி நம்ம ரொம்ப காசியஸ், அதாவது ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் நீங்க எம்டி ஜெகன் அவருடைய மெசேஜ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க. அவர் கரெக்டா என்ன செய்யறாரு, அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது கேட்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுது, பயம் வருது. அல்லேலூயா. ஆமா, அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி மெசேஜ் கேட்டு நீங்க கர்த்தருக்காக என்ன செய்யணும், ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அது உங்க ஸ்டேட்டஸா வைங்க. எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, எதுக்கு இதெல்லாம் வைக்கீங்கன்னு கேட்கும்போது சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. அப்போ அவர் வரும்போது நீங்கள் நானும் எப்படி இருக்கணுமா, ஆயத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எக்கால சத்தம் ஊதும் பொழுது அவர் என்ன செய்வாரா, மத்திய ஆகாயத்துல உங்களையும் என்னையும் என்ன செய்வாரா, கூப்பிடுறதுக்கு என்ன செய்வார், வருவார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுக்க அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் உண்மையும் விவேகம் உள்ள எஜமான் வரும் பொழுது அப்படி செய்கிறவன். ஆமா, எஜமான் வரும் பொழுது ஏற்று அவரோடு கூட போகிறவங்க யாரு, பாக்கியவான்கள். எஜமான் வரும் பொழுது அது இல்லைன்னா அங்க சொல்லப்படுது 48ல, அந்த ஊழியக்காரன் பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவனே வர நான் நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டான். அவனுக்கு என்ன கிடைச்சுன்னா 51 வாசிங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பு என்ன செய்யுமா, உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, எஜமான் விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்மளுக்கு இங்க அழுகையும் பற்கடிப்பு தான் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 10 கன்னிகைகள் இருந்தாங்க. எத்தனை பேரு, அதுல 5 பேர் என்ன செஞ்சாங்க, ஆமா, புத்தி உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, நாம் கர்த்தருடைய மனவாட்டிகளா இருப்பதனால நாம் புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். அப்போ நமக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம், இந்த போர் மேகங்கள், இந்த பஞ்சங்கள், இந்த எல்லா காரியமும் எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மணவாளன் அதி சீக்கிரத்திலே உங்களையும் என்னையும் அவர் அழைத்து போக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் துளிர் விட ஆரம்பிக்கும் பொழுது நான் வாசல்ல வந்து என்ன செய்கிறேன், நிற்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நம்ம புத்தி உள்ள கன்னிகையா இருக்க வேண்டும். புத்தி உள்ள கன்னிகை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வரும்போதே கொஞ்சம் எண்ணெய் என்ன செஞ்சிருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, எண்ணெய் கொண்டு வரல. அந்த தீவெட்டி எவ்வளவு எரியுதோ அதோட என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கேஸ் காலியான பிறகு ஒரு சின்ன சந்தோஷமான நிகழ்வு எல்லாம் நடக்கும். அப்படிதானே, சோறு வந்து வெந்துகிட்டே இருக்கு, 5 நிமிஷம் இருந்தா சோறு வெந்துடும். அப்ப பார்த்து கேஸ் காலி ஆயிட்டுனா என்ன ஆகும், வீட்டுல கேஸ் இல்ல, ஒரே சந்தோஷம் தானே, ஒரே சந்தோஷம். அப்படிதானே. அந்த அம்மா நேரம் அவர் பக்கம் திரும்பும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, 2 நாளைக்கு முன்னாடி கேஸ் வாங்கி வைங்கன்னு, ஏன் நீ வாங்கி வைக்க கூடாதா, நானே எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் வீட்டுல நடக்கும்.
அப்படிதானே? ஆமா. அப்போ முன்னாடியே வாங்கி வச்சுட்டா தீர்ந்த உடனே என்ன செஞ்சுக்கலாம்? அப்ப இயேசு வரப்போகிறார் என்பது இதனுடைய அடையாளங்களை எல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் நமக்கு ஒன் பை ஒன்னா அப்படி லைனா என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துகிட்டே வருது. அப்ப இன்னும் நாம் நிர்விசாரமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் நாம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இன்னும் தூங்கி கொண்டே இருக்கக்கூடாது. இன்னும் நாம் எனது அக்கறை இல்லாதவர்களாய் நிர்விசாரம் உள்ளவர்களாய் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஏனென்றால் இனியும் நம்ம அது இது எல்லாம் அது இது அந்த இது இந்த இதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா வருகையில் என்ன செய்ய முடியாது? போக முடியும். இப்ப என்னுடைய வேலை என்ன? இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல குண்டு போட்டா என்ன செய்யணும்? பங்கர்ல போய் என்ன செஞ்சுக்கணும்? ஒளிஞ்சுக்கணும். இங்கே இருந்தா குண்டுல அடிபட்டு சாக வேண்டும். அப்போ இயேசு வருகிறார் என்பது நமக்கு அடையாளங்கள் எல்லாம் அவர் சொல்லி வச்சிட்டாரு. இப்ப அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசி நேரத்தில் அவரு எக்காலம் ஊதும் போது நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும்னா ஒரு நாள் என்ன செய்யாது? நடக்காது. ஒரு நாள் என்ன செய்யாது? நடக்காது. இப்ப நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த ப்ராசஸ் என்ன செய்யும்? அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுவேன் அப்படின்னா 5 மணிக்கு என்ன செய்யணும்? எந்திக்கணும். எந்திரிச்சாதான் என்ன செய்யும் முடியும். இல்ல இன்னைக்கு தூங்கிட்ட நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னா அப்புறம் கடைசியில ஆண்டவர் வரும் பொழுது ஆமா அவர் நாளைக்கு பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அடுத்த நான் பகிரங்க வரியில உன்னை பாத்துக்கிட்டேன்ப்பா, அது வரைக்கும் நீங்க 7 வருஷம் இருந்து நல்ல ஐஸ்கிரீமு பலோடா பரோட்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு? விட்டுட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அப்போ நாம் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை நீங்க அறிவித்து ஆத்துமாக்களை தேவனுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அவர் வருகிற நேரம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. அவர் வருகிறதற்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த தேசத்துல அருமையாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு தீவிரமாய் நாம் வேலை செய்ய முடியுமோ, எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய பணியை செய்ய முடியுமோ, எவ்வளவு தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு தீவிரமாய் அறிவித்து தேவனுக்காக நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் வாசித்த வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து வரலாம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அப்பொழுது என்னது வருமா? முடிவு வரும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நான் நிர்விசாரமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, அசட்டையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகள் கற்பனைகளை கடைபிடித்து ஆவிக்குரிய கனிகள் என்னிடத்தில் வெளிப்படுகிற ஆண்டவரே ஒரு மகனாக மகளாக ஆண்டவரே இந்த உலகத்துல சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை தேவனிடத்திலே கொண்டு வருகிற நபராய் என்னை நீங்க மாற்றுங்கப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற நிர்விசாரங்கள், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாட்சி கேடான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. எல்லாவற்றிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. பவுல் புறப்பட்டு போனான். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 28:18 முதல் 20 வசனம் சொல்லுகிறது, ஓ சகல ஜனங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்ததை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சுவிசேஷம் அறிவிக்கிற ஜனதாய் மாற்றும் ஆண்டவரே. இயேசுவுக்காக ஆண்டவரே நாங்கள் கிரயம் செலுத்தப்படுகிறவர்களாய், இயேசுவுக்காக வாழ்கிறவர்களாய், இயேசுவுக்காக ஆண்டவரே காரியங்களை செய்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றும்படியாக
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை நீங்க அப்படியே தொடுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கர்த்தாவே, சுவிசேஷத்திற்காக நான் உழைக்க வேண்டும், சுவிசேஷத்திற்காக ஓட வேண்டும், சுவிசேஷத்திற்காக என் பணங்களை செலவழிக்க வேண்டும், சுவிசேஷத்திற்காக ஆண்டவரே நான் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. ஹalleluya 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 Hallelujah, Rimana Shandara Baladara Banama, Uramana Daragara Balagadira Kabaladara, Uramana Shandara Balaba, Siluvai Sumandara, Sisaratuvo, Siluvai Sumandara, சீசனாக்குவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமத்திலும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹalleluya ஹalleluya. சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்காக வாழ்வோம். அவர் வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தமாக்கவும். நோவா அன்றைக்கு எதையும் எதிர்பார்க்கல, எதையும் கண்ணால காணல, தனக்கு உண்டான எதையும் பார்க்கல. இன்னைக்கு நம்ம பரலோகத்தை பார்க்கல, அந்த இடத்தெல்லாம் பார்க்கல, ஆனாலும் கண் காணாதவைகளை நாம் எதிர்நோக்கி இருப்பது போல இந்த அழிந்து போகின்ற ஜனங்களுக்காக, அழிந்து போகின்ற விலையேற பெற்ற ஆத்துமாக்களுக்காக, உலகத்தினுடைய அநீதமான பொருளினாலே நீங்கள் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் ஞானமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லுவதற்கு எனக்கு இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்ல இருக்கிற பயம் எனக்கு எடுத்து போடுங்க. சுவிசேஷம் சொல்ல இருக்கிற தயக்கத்தை எடுத்து போடுங்க. சுவிசேஷம் சொன்னா என்ன அவமானமா நினைப்பாங்களோ என்கிறதான நினைப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல இயேசுவுக்காக நான் சாட்சியாய் வாழணும், இயேசுவுக்காக விட்டு கொடுத்து வாழணும், இயேசுவுக்காக சகித்து வாழணும், இயேசுவுக்காக நிந்தையை சுமந்து வாழணும், இயேசுவுக்காக வைராக்கியமாய் வாழணும், இயேசுவுக்காக மாத்திரமே நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும், உமக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. என் வாழ்நாளிலே ஆண்டவரே, ஆத்துமாக்களை சில பேராவது நான் ஆயத்தம் பண்ண எனக்கு உதவி செய்யும், ஆயத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய சமூகத்துல நான் வரும்பொழுது வெறுங்கையா வரக்கூடாது ஆண்டவரே, வெறுங்கையாய் வரக்கூடாது ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆண்டவரே ஆதாயம் பண்ணுகிறவனாய் வரத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க அப்படி செய்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து ரொனால்டோ ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். ஸ்தோத்திரம்.